என்னோட சூப்பர். ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரசாந்த் வீர் வரைக்குமே எனக்கு பேட்டிங் இருக்காங்க. பிரசாந்த் வீர் பேட்டிங் அதுக்கப்புறமாவும் எனக்கு வந்து ஷஃபில் ஆனா கூட சர்ஃப்ராஸ் கான வந்து 11ஸ்ல வச்சிருக்கேன். ஸோ அதனால சர்ஃப்ராஸ் கான் வந்து ஒரு ஃப்ளோட்டர் மாரி தான் யூஸ் பண்ண போறேன். ஹவ் ஆர்ஆர் வந்து அஸ்வின் அண்ணா யூஸ் பண்ணாங்களோ, அந்த மாரி தான் சர்ஃப்ராஸ் கான பட் பார்க்குறேன். த்ரூ அவுட் தி பிகாஸ் இன்னிங்ஸ் ஆடுறதெல்லாம் ஆங்கர். சர்ஃப்ராஸ் கானால கியர் சேஞ்ச் பண்ண முடியுமா? இல்ல பிகாஸ் நான் ஆமா, T20 ஆமா. பார்க்கல. ஹி ரொம்ப இஸ் நாளா பீன் ஹி ஃபாலோ இஸ் பண்ணல. பீன் ஹி இஸ் பீன் அ கியர் சேஞ்சிங் பிளேயர் தான். ஸோ அதனால நான் வந்து அவர நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ ஹி ஹஸ் ஹேட் சக்சஸ் இன் பிளேயிங் தட் ரோல். ஸோ அதனால நான் சர்ஃப்ராஸ் கான நான் வந்து உள்ள 11ஸ்ல கண்டிப்பா வச்சிருப்பேன். ஏன்னா அந்த யாருக்கு பதிலா? பையன் வந்து கண்டிப்பா யாருக்கு பதிலா இல்ல. அதுதான் 11ஸ்ல தான் இருக்காரு அவரு. இல்ல நான் லைக் இம்பாக்ட்டா கொண்டு வர போறது இல்லையே. சர்ஃப்ராஸ் கான் எப்பவுமே இருப்பான் 11ஸ்ல இருந்துல. ஆயுஷ் மாத்ரே, ஆயுஷ். சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கைக்வாட், டூபே, பிரெவிஸ், ஜேமி ஓவர்டன், ஓகே. பிரசாந்த் வீர். இதுல சர்ஃப்ராஸ் கான் 8 டவுன் வருவான். இந்த அன்ஷுல் கம்போஜ், அதுக்கப்புறமா கலீல் அஹ்மத், அப்புறமா மேட் ஹென்றி. இதுல இன்னர்ஸ்ன்னு வெளில பார்த்தா நான் வந்து உங்களுக்கு வந்து அகில் ஹுசைனை வந்து நான் இம்பாக்ட் இதுல உங்களுக்கு பிரெவிஸ், மேட் ஹென்றி, ஜேமி ஓவர்டன் மட்டும் தான் 3 ஃபாரினர்ஸ். சோ நீங்க இப்போ நான் கேட்கறது என்னன்னா, இந்த டீமால என்ன டஃப்னு நினைக்கிறீங்க? அதாவது சேஸ் பண்றது கஷ்டம், இல்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணா ஒரு டார்கெட் செட் பண்றது கஷ்டம். ஐ மீன் ஜஸ்ட் ஒரு பேஜுக்கு சொல்றேன், பேட்டிங் ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்குன்னு கேட்கலாம். பட் இல்ல ஒரு சேசிங் 220 பிளஸ் இருந்துச்சுன்னா சேசிங்ல வந்து டீம் கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு. இல்ல இந்த மாதிரி ஒரு டீமுக்கு அகைன்ஸ்ட் டீம் கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னா அதுதான் நான் பிளேயர் சொல்றேன். இப்ப டீம். எனக்கு பேட்டிங்லயுமே வந்து நான் வந்து எப்படி பேக் பண்ணுவேன்னா, டீம வந்து இப்போ சேசிங் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு உர்வில் பட்டேல் இருக்கான் ஆப்ஷனா. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா ரொம்ப டெப்த்தா ஒரு சேஸ் பண்ணணும்னா மம்முட்டிய இறக்க வேண்டியது தான். ஸோ ஆனா உர்வில் பட்டேல் மேல ரொம்ப பேக் பண்றேன். அதே நேரத்துல வந்து ஐ எம் கீப்பிங் மை ஐஸ் ஆன் கார்த்திக் சர்மா. உங்க 2 பேர் மேல தான் இப்பத்தி நம்மளால வைக்க முடியும் இந்த நம்பிக்கையை. ஏன்னா அவங்க தான் கேரி பண்ணி ஆகணும். இப்போ நான் வந்து 200 250 பிளஸ் அடிச்சிடறேன். உங்க டீம் ஸ்டார்டிங்ல இருக்க ஆளுங்க ம். எல்லாருமே சேர்ந்து ஒரு 15 ஓவர்ஸ்க்கு 150 அடிச்சிட்டாங்க. ஸ்டில் யுவர் டீம் ம். 220 ரன்ஸ், பேலன்ஸ் 5 ஓவருக்கு 70 ரன்ஸ் அடிக்கணும். இப்போ சிவன் டுபே அவுட் 16th ஓவர் 17th ஓவர், பிரிவிஸும் அவுட். இப்போ லாஸ்ட் 3 ஓவர் உங்க டீம்ல ஜேமி ஓவர்டன் மட்டும்தான் ஒரே பொட்டன்ஷியல் ஹிட்டர். அதை தாண்டி இம்பாக்ட் சப்ல தோனி அந்த கார்த்திக் சர்மா கொண்டு வரலாம். உர்வில் பட்டேல் நீயும் இருக்கானே. ஊரில் பட்டேல் சார், ஓகே 3 பேர் ஓகேவா? உங்க டெத் பவுலிங் எப்படி நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். டெத் பவுலிங்ல வந்து டெத் 5 ஓவர்ஸ் பவுலிங்ல 50 வந்து ரன்ஸ் இப்போ ஜெமி ஓவர்டன் கொண்டு ஆஸ் அ குட் சக்சஸ்ங்க. ஓகேவா? வேர்ல்ட் கப்ல ஜெமி ஓவர்டன் டெத் பவுலிங் நல்லாவே போட்டான். வரணும். எந்த டீமுக்கு அகைன்ஸ்டா நல்லா நல்லாவே போட்டான். போட்டாங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அசோசியேட் டீம்ஸ் தான் போட்டான். நான் இல்லன்னு சொல்லல. பட் நான் பார்க்கறது வந்து அவன் லைன் அண்ட் லென்த் மட்டும் தான் நான் பார்க்குறேன். எனக்கு ஓகே. அதுதான் முக்கியம். ஓகே. எனக்கு அவன் நல்லா லைன் அண்ட் டெக் அடிக்கிறானா? அவ்வளோதான். அதுதான் நான் பார்ப்பேன். அண்ட் ஆல்சோ வந்து நான் கலீல பெருசா நம்ப முடியாது. மேட் ஹென்ரிய டெத் ஓவருக்கு மேபி நான் அப்படி இப்படின்னு நான் உள்ள யாக்கர் மாரி போட்டு ஏதாவது பண்ணுங்க மேட் ஹென்றி நான் கெஞ்சி தான் கேட்க முடியும் அவன்கிட்ட. அது மேல எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் நான் அன்ஷுல் கம்போஜ் தான் நான் பிலீவ் பண்ணணும். பட் சிஎஸ்கேக்கு போன வருஷம் தான் நடந்துச்சு. என்னடா இது? என்னது இந்த போன பக்கம் வருஷம் இதை விட பாதாள மோசமா கிணறு அந்த நடந்தது. மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே. பவுலிங் இப்போ பத்தி நான் இப்படிதான் பேசிட்டு இருக்கேன். உங்களால வந்து பவுலிங் வந்து நீங்க நம்ம தான் கோட்டை விட்டோமே ஆக்ஷன்ஸ்லயுமே. அதுவும் நம்ம பவுலிங் பவுலிங் இதுக்கு மேல வந்து நீங்க யாரை வச்சு நீங்க உள்ள கொண்டு வந்து அடிக்க முடியும்? போன வருஷமே நமக்கு தெரிஞ்சு பவுலிங் வந்து பெட்டரா இருந்துச்சுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. அதுதான் ஃபேக்ட். ஓகேவா? பேட்டிங் நம்ம என்ன வேணா ஆமா. சொல்லலாம். நீங்க இப்ப அப்படிங்கும்போது இந்த வருஷம் நீங்க நீங்க வந்து இப்ப நேத்தன் எல்லிஸ் மட்டும் தான் நமக்கு இருந்த ஒரே டெத் ஆப்ஷனா இருந்தான். அத தாண்டி வேறமே டெத் ஆப்ஷன் நீங்க யாருமே சொல்ல நேதன் முடியாது. எல்லிஸே ஆப்ஷனா பாக்குற அளவுக்கு நம்ம இருந்திருக்கோங்கிறதா ஃபேக்ட் அங்க. நேதன் எல்லிஸ் அண்ட் நேத்தன் எல்லிஸ் ஹேவ் த டெத்ல மீன்ஸ். சூப்பரா தான் போடுவான். நேத்தன் எல்லிஸ் எப்போ டெத்ல போட்டு அடி வாங்கி நான் பார்த்ததே கிடையாது. 2 மேட்ச் ஒரு மேட்ச் அடி வாங்கி நான் பார்த்திருக்கேன் டெத்ல. நான் பிபிஎல் மத்த பத்தி மேட்ச் பேசிக்கிட்டு இருக்கேன். பிபிஎலுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. பிபிஎல் எல்லாமே மாஸ் ட்ராக், எல்லாமே சீம் பவுலர்ஸ்க்கான ட்ராக். அது இது வந்து அப்படி கிடையாது. எல்லாமே டெக்கு தான், போடு அடி அவ்வளவுதான். அப்படிங்கும் போது இப்போ இந்த வருஷம் வந்து நம்ம பேட்டிங்ல வந்து நம்ம ஸ்ட்ராங்கா பேசிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். சீக்ரெட் வெப்பனுங்கிற ஒரு பாயிண்ட்ல போகும்போது நம்ம வந்து பவுலர்ஸ் நம்ம வச்சிருக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் அ பெட்டர் திங். பிகாஸ் யூ நோ தட் சர்ஃப்ராஸ் கான் இஸ் சரி ஃப்ளோட்டர். உங்க டீம்ல யாரு சீக்ரெட் வெப்பன் அதான் சொல்றேன், பவுலர்ஸ்ல? ராமகிருஷ்ணா கோஷ் தான். ஆனா அது வந்து ஸ்டில் இட்ஸ் நாட் ப்ரூவன். அதுதான் நான் நானும் வந்து சொல்ல வரேன். ராமகிருஷ்ண கோஷ் கிட்ட நான் அதான் போவே சீக்ரெட்னு மாட்டேன். ஏன்னா நான் பார்த்ததில்ல அந்த பையன. பார்த்தா மேபி நான் யோசிப்பேன். ம். நான் என்னோட இதுதான் நான் சொல்றேன். இதெல்லாம் இல்ல. அன்னோன் கமாடிட்டியா எனக்கு யாருமே இல்லன்னு சொல்றேன் என் 11ஸ். ம். நான் வந்து எப்படி என் டீம நான் பிளேஸ் பண்றேன்னா, லாஸ்ட் இயர்ன்னு கிடையாது. சிஎஸ்கேவோட ஒரு எஸ்கியூ இருக்கும். அதுல வந்து என்ன ஒரு விஷயம்னா, சிஎஸ்கேல வந்து நார்மலா ஒரு லைன் அப் வச்சிருப்பாங்க வச்சுக்கோங்க. நான் சொல்றேன் 2010, 2011 பேட்டர்ன். இப்போ அந்த பேட்டர்ன் தான் நம்ம திரும்பி போறோம். எனக்கு வந்து ஒரு மேட்ச்லயுமே ஒருத்தர் ஷைன் பண்ணணும் எனக்கு. அதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் கேம். ஆனா ஒரு செம்மையா ஒரு இருக்குல்ல. மேட்ச்ல ஒரு ஐ மீன் ஒருத்தன் சொல்லும்போது அதான் பாருங்க, சொல்றேன். நாஸ்டாலஜியா போற மறுபடியும். இப்ப அனிருத் ஸ்ரீகாந்த் 2011லலாம் அடிப்பாரு. 2, 3 மேட்ச்ல அடிப்பாரு அவரு. ஆக்சுவலி ஈவன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது சாம்பியன்ஸ் லீக்ல நினைக்கிறேன். ஒரு நான் மேட்ச் அந்த வந்து மாரி தான் கிட்டத்தட்ட சர்ஃப்ராஸ் கான பயங்கரமா பார்க்குறேன் இப்போ. போனவரு. அந்த மாரி தான் நான் இப்ப சர்ஃப்ராஸ் கான பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு என் பவுலிங் வந்து ஓரளவுக்கு தான் என்னால வந்து அணை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு மேல ஃப்ளட் தான். அத வச்சு நீங்க எதுவுமே பண்ண முடியாது. நீங்க அகில் ஹுசைன் இந்த பவர் பிளே 6 ஓவர்ல நீங்க வந்து ஒரு 3, 4 விக்கெட் எடுக்கலனா, சிஎஸ்கே இஸ் கோயிங் டூ ப்ளீட் 200 பிளஸ் ரன்ஸ் இல்ல ஃபார் ஷூர். அது எடுக்கவே முடியாது. அப்படி எடுக்கணும்னா ஆப்போசிட் பேட்ஸ்மேனே ஏதாவது கமிட் மிஸ்டேக் பண்ணாதான் உண்டு. கமிட் பண்ண வைக்கணும்னு சொல்றேன் நானு. வேற வழி கிடையாதுன்னு சொல்றேன் நானு. நடுவுல நீங்க ஓகே. மிடில் ஓவர்ஸ்ல நீங்க ரொட்டேட் பண்றதுக்கு கூட உங்களுக்கு வந்து பவுலர்ஸ் பெருசா கிடையாது. நீங்க பிரசாந்த் வீரையும், அகில் ஹுசைன்லாம் மிடில் ஓவர்லாம் போட விட்டீங்கன்னா
எனக்கு தெரியல. போடுவானா கூட தெரியல. எனக்கெல்லாம் ஈவன் அக்கிலேஷன்னா நீங்க இல்ல எடுத்த உடனே எல்லாரும் முடிச்சிரணும். மேட் என்ட்ரி சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல, நான் இப்போ காலையில ஒரு மீம் பார்த்தேன். அதுவே எனக்கு என்னமோ என்னடா இது அப்படின்னு இருந்துச்சு. நாங்க கலீல் அகமதி மேட் என்ட்ரி காலை ஐ மீன் பவர் பிளேயே வச்சு மேட்சை முடிச்சிருவோம், நமக்கு எதுக்கு டெத் பவுலர் பிரச்சனை அப்படின்னா ரங்கா ஜோக் காட்டுறீங்களன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் மேட் என்ட்ரி எங்க ஸ்ரீலங்கன் பிச்ல மாஸ் காட்டினாரு. இந்தியன் பிச்ல இந்தியன் மேட்சே போதுமே, ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து சூப்பரா போட்டாரு, அதுக்கப்புறம் எல்லாத்துலயுமே பயங்கரமா பிக் பண்ணாங்க. சோ அப்படிங்கும்போது இட்ஸ் கோயிங் டு பி படுதுல கொஸ்டின். பால் வந்து நேரா பேட்ல படுதுன்னு போது அது வந்து நம்ம ஆமா. எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் சொல்றேன் நானு. எனக்கு வந்து நீங்க சொன்னீங்கல்ல ஸ்பென்சர் ஜான்சன்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து டெக்ல அடிக்கிற பவுலர் வேணும். ஏன் டெக்ல அடிக்கிற பவுலர் நான் வேணும்னு கேட்கறேன்னா, அப்பதான் அந்த பவுன்ஸ் அந்த ரைஸ்லாம் இருக்கும். ஃபிளாட் ட்ராக்ல சொல்றேன். ஆக்சுவலி கொஞ்சம் டாப் எட்ஜ் இது வாங்குவோம். அது சான்ஸ் எல்லாருமே பார்க்கலாம் பேசுறது அங்க எப்படி இங்கன்னு தெரியுமா சொல்லி. இருக்கு? ஆக்சுவலா பாடி லைன்ல டெக்ல போடுறது. அடிக்கணும் ஹேசல்வுட். சோ அதை பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்தா பெட்டரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசுற மாதிரி இருக்கு. அதுதான் பெட்டரா இருக்கும். பேசுற புரியுது. மாரி இல்ல. அதுதான் உண்மை. இல்ல புரியுது. அந்த மாரி போர்ட தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்றேன் இந்த புரியுது. ரீப்ளேஸ்மென்ட்ல. பட் அந்த எனக்கு மாரி என்ன ஒண்ணே ஒண்ணுனா, ஸ்பென்சர் ஜான்சன் நான் பாக்குற ஒரு டிராபேக் என்னன்னா, ஹேசல்வுட் நீங்க நம்பலாம். லாஸ்ட் ஓவருக்கு 10 ரன் தோக்கறோம் ஜெயிக்கிறோம். பட் வி கேன் லுக் ஐ மீன் மேட்ச பார்க்கலாம். நம்மளோட பிபி ரைஸ் ஆனாலும் மேட்ச பார்க்கலாம். ஆனா நீங்க வந்து ஸ்பென்சர் ஜான்சன் இருக்கும்போது கஷ்டம். பார்க்க முடியாதுன்னு கூட சொல்லலாம். ஆனா நம்ம கிட்ட இப்போ அந்த மாரி யாருமே கிடையாது கமல். அதுதான் உண்மை. ஃபேக்டர் தான், ஏன் நானும் ஒத்துக்கிறேன். அப்படின்னா, நீங்க ஹோல்டர் வச்சிருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் டெத் ஓவர்ஸ்ல ஜேமி ஓட்டனையும் இவனையும் போட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஹோல்டர் கட்டர்லாம் போடுவான். அவனும் அந்த ஜஸ்ட் ஷாட்லலாம் போட்டு ஏதோ பண்ணுவான். அடி வாங்குவான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் கேட்ச் அங்க ஒரு சான்ஸ் வரும் நமக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷர்துல் தாக்கூரா ஒரு மாறுவார் அப்போ அந்த டைம்ல நமக்கு. அதுவும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போயிடுச்சு. ஓவர்டன் வந்து இப்போ நான் பார்த்த அசோசியேட் அந்த 2 டீம்ல நல்லா போட்டான். 140ல போட்டான். அதே நேரத்துல வந்து கட்டர்ஸ் அது மாதிரிலாம் யூஸ் பண்றான் நடுவில். பேஸ் வெரி பண்ணா அப்பெல்லாம் பண்ணான். இவனொருத்தர் சொன்னாங்களே, எனக்கு அவன் பெருசா எனக்கு தெரியல. ஏன்னா நான் பார்த்த மேட்ச் பயங்கரமா அடி வாங்கிட்டான். குர்ஜப்னீத் சிங் போட்டு சிங்க போட்டு இல்ல பொல பொல இந்த பொலந்தாங்க. இந்த டொமஸ்டிக் சீசனுமே கூட அவருக்கு அவ்வளவு சக்சஸ்ஃபுல் இல்லைன்னு சொல்றாங்க. போன சீசன் நான் அதுதான் மோஸ்ட்லி தெரியாம பார்த்து தொலைச்சிட்டேன். சிங்க பொல பொல பொலந்துட்டாங்க. நான் பார்த்த மேட்ச்ல 63லாம் போனாரு அவர் 4 ஓவர்ல. வெரி சிங் இஸ் கிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு வெளில வந்துட்டேன். ஈவன் ஸோ உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஒரு எனக்கு ஷாக்கிங்கான விஷயம், லைக் அமன் கான் ருத்ராஜ் கேக்கோட ரிக்கி பாண்டிங் ஒரு ஹைப் எடுத்து பாத்தீங்களா? இஸ் த என்னது ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் சம்திங் எதாவது சொல்றாருல, அதே மாதிரி அமன் கானுக்கு ஒரு ஹைப் கொடுத்தாரு. ஓகேவா? அப்படி பார்த்து அமன் கான் எடுத்த உடனே மாஸ் அப்படின்னு நினைச்சேன். ஜனவரியோ இந்த 2025 ஸ்டார்டிங்ல தான் நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு லீடிங் ரன் அவர் வந்து இந்த ஏதோ ஒரு டொமஸ்டிக்ல அவர் தான் ஹையஸ்ட் ஒரே இந்த 4 ஓவர் இதுல அதிகம் போன ரன் ஆகும் சபாஷ் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா அதே பேட்டிங் பயங்கரமா அடிக்கக்கூடிய ஆளு. எனக்கு சர்ப்ரைஸ்லாம் எதுவும் இல்ல. நம்ம கிட்ட இப்ப பவுலிங் இருந்துச்சு, என்ன இப்போ எக்ஸ்போஸ் ஐபிஎல் ஆகணும், அதுக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் ஆகணும் தான் எனக்கு இருந்துச்சு. நம்ம யாரு? நம்ம ஆண்ட பரம்பரை என்ன? ஈஸ்வர் பாண்டேன்னு ஒருத்தர் இருந்தான். அவனை வச்சே சும்மா சுழட்டி விட்டோம் நம்ம எல்லாரையுமே. அப்படியேப்பட்ட பரம்பரை நம்மலாம். ஸோ அதனால இல்ல வந்து எனக்கு வந்து இதுக்கு பவுலிங் வந்து நீங்க வேற வழி கிடையாது. எல்லா அனலிஸ்ட்டுமே எடுத்துக்கோங்க. எல்லாருமே வந்து கைவிட்டாங்க பவுலிங்ல. சாரி சார் அப்படின்ட்டாங்க. பேட்டிங் மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருக்குது. பேட்டிங்மே ஹிட் அவுட் ஒரு கெட் அவுட் தான். அதை நம்ம எப்படி வந்து பேண்டேஜ் போட்டு பேட்ச் பண்றோன்றது தான் அழகு இருக்கு நமக்கு. நான் தான் சொல்றேனே கமல் ஸ்டார்டிங் மை பவுலிங் லைனப் வில் ப்ளீட் 200 பிளஸ் ஃபார் ஷோர். 180 பிளஸ் கண்டிப்பா ப்ளீட் பண்ணுவாங்க. பண்ணாம இருக்க மாட்டாங்க. அப்படிதான் இருக்கு. ஓகேவா? இதுல அவங்க எப்படியாச்சும் வந்து இல்ல நாங்க வந்து ஒரு பெட்டரா போட்டு காட்டுறோம். ஒரு நல்ல டே ஜேமி ஓவர்டனுக்கோ இல்ல மேட் ஹென்ரிக்கோ வந்து ஒரு நல்ல டே மாட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க. கலீல் அஹமதிக்கோ நல்ல டே மாட்டிச்சுன்னா அப்போ நம்ம கொஞ்சம் பொழைப்போம். 180க்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஈஸியா வின் பண்ணிட்டு போவோம். ஆனா அந்த மாதிரி அவுட் ஆகிற டீம் யாருன்னு பார்த்தா எல்எஸ்ஜி வேணா நம்ம கிட்ட அது கூட வாய்ப்புல மார்க்கம்லாம் சூப்பரா எல்எஸ்ஜி ஆடுறான். ஆக்சுவலா உண்மை அதான் சொல்ல ரேஷியோடு வந்தேன். பார்த்தா நம்ம கிட்ட தான் அந்த மாதிரி ஆமா. தோத்துரும். எல்எஸ்ஜி கிட்ட அவன் தான் அதிகம் ஸோ வின் பண்ணியிருக்கான். அதான் சொல்றேன். அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு டீம் சொதப்பினா மட்டும் தான் நம்மளால இது பண்ண முடியும். பவுலிங்ல வந்து நமக்கு வந்து இவ்வளவுதான் இருக்கு. டீசென்ட்டா தான் டீசென்ட்னு சொல்ல மாட்டேன். பிலோ ஆவரேஜ் தான் நம்ம பவுலிங்ல. ஆமா. அங்க இங்கன்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஒரு 5ல இருந்து ஒரு 8 விக்கெட் இவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் ஒரு மேட்ச்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் பேட்டிங் அடிக்க போய் நம்ம கிட்ட கொடுக்குற விக்கெட் தான். இவங்களா செட் பண்ணி எடுக்கிற மாதிரிலாம் யாருமே எல்லாம் இல்ல. இல்ல ஆனா ஆல்சோ ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் நானும் சிஎஸ்கேக்கு வந்து பவுலிங்ல ஏதாவது ஒண்ணு பேசுவோம், நீங்க ஏதாவது முட்டு கொடுத்தீங்க கையை விரிக்கிறாங்க எல்லாருமே. நானுமே அதான் கை விரிக்கிற மாதிரி தான் இருக்கு. ராமகிருஷ்ணா விஷயம் நானும் முட்டை கொடுத்தேன். ஆனா இஸ் டொமஸ்டிக் நல்லா பண்ணியிருக்காலும் எனக்கு வந்து 70% ஓரளவுக்கு சர்டனிட்டியான ஒரு டீம் இருக்கணும். மீதி 30% தான் நான் கேம்பிள் பண்ணுவேன் எப்பவுமே. நான் அந்த கேம்பிளே நான் சர்ஃபாஸ் கான தான் கேம்பிள்னு பார்க்குறேன். ஆனா என் டீமை பார்க்கும்போது எது கேம்பிளா தெரியும்னா ஜெமி ஓவர்டன் அண்ட் பிரசாந்த் வீர் தான் கேம்பிளா இருக்கும். மற்றபடி கலீல் அகமதுனால ஒரு 4 ஓவருக்கு 40, அப்புறம் மேட் ஹென்றி 4 ஓவருக்கு ஒரு 60ல இருந்து ஒரு 50 உள்ள கொடுத்தாருன்னா சந்தோஷப்படுவேன் நான். இல்ல விக்கெட் எடுக்கிறாரு நல்ல டேயா இருக்குன்னா ஒரு 30ல இருந்து 40 அவர் கொடுப்பாரு. ஒரு 2-3 விக்கெட் எடுத்து நம்ம கிட்ட கொடுப்பாரு. அதுக்கப்புறமா அன்ஷுல் கம்போஜ் வந்து ஓப்பனிங்ல ஒரு 2-3 விக்கெட் எடுத்தா உண்டு. எனக்கு தெரிஞ்சு அன்ஷுல் கம்போஜ் தான் மிடில் ஓவர்ஸ்ல போட்டு உருட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இப்படி போட்டு மாத்துப்பா மேட்சை அப்படின்னு சொல்லி உருட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி வேற யாருமே உங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறமா நீங்க வந்து அகில் ஹுசேன் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அவருமே ஸ்டார்டிங்ல ஒரு 3 ஓவர் நான் இப்போ பாக்குறேன் டீம் பாக்குறேன்னா அகில் ஹுசேன் எல்லா மேட்சுக்கும் நான் உள்ள கொண்டு வர மாட்டேன். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மாதிரி ஒரு டீம் கூட நான் ஆடுறேன்னா அகில் ஹுசேன் உள்ள கொண்டு வருவேன். அதே மாதிரி வந்து இப்போ ஆர்சிபி கூட ஆடுறேன்னா அகில் ஹுசேன் உள்ள கொண்டு வருவேன். இந்த மாதிரி சில டீம்ஸ் இருக்கு எனக்கு. அது கூட ஆடும்போது மட்டும் தான் அகில் ஹுசேன் உள்ள கொண்டு வருவேன். மற்றபடி இது எல்லா நேரத்துலயும் நான் ஷ்ரேயாஸ் கோபால உள்ள கொண்டு வந்து நான் ஒரு சான்ஸ் பார்ப்பேன். ராகுல் சார் பிகாஸ் பவுலிங் வேணும்னு சொல்லிட்டு நான் ராகுல் சார் ஆர் ஸ்ரேயஸ் கோபால் அப்படி வச்சிட்டேன். அகில் ஹுசேன் ஸ்டில் இந்த ராகுல் சார் ஆறு ஷ்ரேயாஸ் கோபால் ஓகே. ஆமா. சோ அந்த தாட்ல இருந்தேன். ஸோ இதுதான் என்னோட 11s அண்ட் 12s அப்படிதான் இருக்கும் இந்த சிஎஸ்கே. நான் ருத்ராஜ் பார்த்ததுல
8 ஓவர் வந்து ஸ்பின்னர்ஸ் குடுக்குறான். எப்படி பார்த்தாலும் 8 ஓவர் ஸ்பின்னர்ஸ். 8 பேலன்ஸ் ஓவர் இருக்கல. குடுக்க மாட்றான் இல்ல, கம்முனு இல்ல. அவன். நான் சொன்னது குடுக்க மேக்ஸ். மாட்டேன்றான். மேக்ஸ் சொல்ல வரேன். 6 ஓவர் தான் குடுக்குறான் அவன். இல்ல, இல்ல. நான் சொன்னது மேக்ஸ் சொல்றேன். அப்படிங்கும்போது ஒரு ஆமா. பவுலர் நான் ஸ்பின்னர் வச்சிருந்தேன்னா 4 ஓவர் தான். பேலன்ஸ் 2 He ஓவர் குடுக்கணும்னா likes கூட to என்ன யூஸ்? use spinners, அதுவும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இன் த பவர் பிளே இட்செல்ஃப். ஒன் திங் ஐ சா ஃப்ரம் ருத்துராஜ். ஓகேவா? லெஃப்ட் ஆர்ம் யார் அந்த போட்டது? அஸ்வின் தானே போட்டது. அஸ்வின் ரைட் இல்ல இங்க இல்ல, எப்ப? இங்க இல்ல, இங்க இல்ல. எம்பி எம்பி ஓ, எம்பி எம்பி ஓகே. எம்பி ருத்ராஜோட கேப்டன்சி ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, ஸ்பின் அவனுக்கு போடணும். ஆஃப் ஸ்பின் போடலாம், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போடலாம், எது வேணா போடலாம். பட் ஹி ஹேஸ் டு போல் ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் கொடுத்துட்றான். ஃபாஸ்டா போடுறவன். ஓகேவா? ஃபாஸ்ட் பவுலர் மாதிரியே ஸ்பின் போடுறவன். அதே போல அவன் வந்து நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் விரும்புறான். நம்ம இவ்வளோ சொல்றோம், அன்ஷுல் கம்போஜ் முகேஷ் ஸ்டார்க் வரதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. நான் உனக்கு ஸோ சொல்றேன். அதாவது சிவம் துபேக்கு பவுலிங் கொடுக்கும் போது இவரு சொன்னாரு ஆர்ஜே பாலாஜி. அதே மாதிரிதான் முகேஷ் ராயிட பால் போகுது, பால் கை வச்சா அவளை இந்த மாதிரிதான் இருக்கு. அதேதான், பால்ல கை வச்சவங்க அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் இருக்கும். முகேஷ் ஸ்டார்க்குமே பிரகாசமா இருக்கு அவர் 11th இருக்கிறதுக்கு. வெளியே ஜா. வெளியே சாகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ருத்துராஜுக்கு வந்து இஃப் யூ கிவ் ஹிம் த ஃபாஸ்ட் bowlers அண்ட் 2 decent spinners to him, I think he can make something out of it. அது நம்பிக்கை இருக்கு. இதுல வந்து ருத்துராஜோட கேம் பிளான் எப்படின்றது பார்க்கணும். ஹவு சஞ்சு இஸ் கோயிங் டு சப்போர்ட் ருத்துராஜ் இந்த டைம்ஸ்ன்றத பார்க்கணும். டீமோட ஃபீல்டிங் வந்து எனக்கு ஓவராலா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு இப்ப தெரியுது அது பார்க்கும்போது. that is actually a good thing. Batting and fielding ஆமா. looks better compared to last 2 seasons. ஆமா. அண்ட் ஆல்சோ என் 11ல பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃபீல்டிங் கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஏன் சொல்றேன்னா, ஜெமி ஓவர்டன், சிவம் துபே கேன் கவர் லாங் ஆன் லாங் ஆஃப் 2 பேரை போட்டீங்க வச்சுக்கோங்க, தாராளமா கவர் பண்ணுவானுங்க. எவ்வளவு தூரம் நீ தூக்கி வச்சாலுமே அவ்வளவுதான். யாரு? ஜேமி ஓவர்டனையுமே சிவம் துபேயுமே நீங்க லாங் ஆன் சிவம் லாங் துபே ஆஃப்ல ஃபீல்டிங்ல வச்சுட்டீங்கன்னா, மாஸ் லாங் ஆன் இருப்பாரு. லாங் ஆஃப் சொல்றேன். லாங் ஆன் லாங் ஆஃப்ல ஹைட் இருக்கு. கவர் ஹைட் தான் பண்றது சொல்றேன் சொல்றேன். நானு. டிஸ்டன்ஸ் கவர் அவன் ஏன் பண்ணாதீங்க. ஓட போறான்? அவன்லாம் ஓட மாட்டான். நான் ஏன் ஓடணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவன் உருப்பானா கூட தெரியல எனக்கு. அவன் தூக்கி தம்பி ஆமா. வை ஆர் ஃபீல்டிங், கோ இன்சைட், டேக் ரெஸ்ட், அந்த அரிச்சாமி மாதிரி தான் அப்படின்றாங்க. இருக்கு. ஸோ So, அவன் இருக்கான், உர்வில் பட்டேல் இருக்கான், அவனும் டால் இனஃப். அதே மாதிரி வந்து சர்ஃப்ராஸ் கான் நல்லா ஃபீல்டிங் பண்ணுவான். இன் ரிங்ல வந்து சர்ஃப்ராஸ் கான் அவுட்டர் ரிங்லயுமே நல்லா பண்ணுவான். இன் ரிங்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் சர்ஃப்ராஸ் கானோட ஃபீல்டிங். பிரவிஸ் எனக்கு ஆக்சுவலி தோணுச்சு. அப்புறம் லாங் ஆன் லாங் ஆஃப்ல வந்து நீங்க சொன்னது பிரவிஸ். பிரவிஸ்ல பிரவிஸ்மே நீங்க யூஸ் அதான் சொல்றேன் நான். யூ ஹேவ் plenty ஆஃப் ஆப்ஷன்ஸ் நவ் ஃபார் ஃபீல்டர்ஸ். நீங்க விஜய் சங்கர், தீபக் ஹூடா மாதிரியான ஒரு ஜாம்பவான்ஸ் வச்சுட்டு இருக்கும்போது நம்ம அவதிப்பட்ட மாதிரி இல்ல. இப்ப அவதிப்பட மாட்டோம். இன்ஃபேக்ட் அதுதான் நான் சொல்ல வரேன். எனக்கு அதை தாண்டி நம்ம கேப்டனே ஃபீல்டிங்ல ஒரு மாதிரி லைட்டா சொதப்பக்கூடிய ஆள் தான். பால் பாஸா போய் ஃபீல்ட் பண்ணி 4லாம் தடுக்கலாம். ஓகே, கேட்ச் சிக்ஸரை விடுறது இதெல்லாம் நம்ம ஆள் கொஞ்சம் பாப்பாரு. அது ஒரு crucial ஹேப்பன்ஸ் matchல. கமல். அது வந்து சம்டைம்ஸ் ஹேப்பன்ஸ் தான் அது. அது எல்லா நம்ம பிரஷர் வந்து மேட்சே எல்லா ஹேப்பன். அதுதான். அப்படியா? ஆமா. எனக்கு நீங்க அந்த ஸ்டாட்ஸ் எனக்கு எக்ஸாக்டா தெரியாது. சொன்னா 2024ல வந்து நம்ம ஆர்சிபி கூட மஸ்லின் கேம் ஒன்று இருக்கும். அதுல ஒரு கேட்ச் வந்து ஒரு சிக்டர் ருத்ராஜ் விடுவான். விட்டுட்டு சரி ஓகே என்ன இருந்தாலும் நம்ம கேப்டன், எனக்கு ருத்ராஜ் எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு தெரியும். நான் விளையாடும் போது பேட்டிங்ல பாக்குறேன், டக்கு மேக்ஸ்வெல் ஒரு பால்ல அழகா வரும், அப்படி திருப்பி கொடுத்து கேட்ச் கொடுத்துட்டு பட்டாடா அப்படின்ற மாதிரி போவாரு. எனக்கு அப்படியே ஃபேஃப கூட நட்பு இருக்கலாம், இவ்வளவு நட்பு இருக்கக்கூடாது நான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப இதா அதேதான். இருந்துச்சு. எனக்கு ஃபீல்டிங் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏதோ ஒரு இடத்துல தடுத்துடலாம். எனக்கு வந்து அந்த ஐ வாண்ட் டு பிரிங் பேக் தட் அந்த 2011 to 14 இருந்த ஒரு சிஎஸ்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச சிஎஸ்கே அது. எனக்கு அந்த சிஎஸ்கே நான் திரும்பி கொண்டு வரணும். அது ஒரு பேட்டிங் சிஎஸ்கே தான். அது பவுலிங் ஆமா. வந்து உங்க அஸ்வின் அண்ட் ஜெடு மட்டும் தான் இருப்பாங்க. அதை தாண்டிலாம் நீங்க வேற யாராவது சொன்னீங்கன்னா இல்ஃபன் ஈஸ்வர் தாஸ். பாண்டே ஆமா, இல்ஃபன் தாஸ் ஏதாவது ட்ரை இல்ஃபன் பண்ணுவான். தாஸ் இங்க வச்சது போடுவாரு. இப்போ சிஎஸ்கே பிளே ஆஃப் போகுமா போகாதா எப்படி? எனக்கு பியாஸ்ட் சேனல் தானே அது, கண்டிப்பா போகும். எனக்கு என்னமோ எப்படி சொல்றது, ஹானஸ்டா சொன்னா இந்த வருஷம் வந்து 4th என்னங்க பொசிஷன், பியாஸ்ட் சேனல் 3rd. சொல்லிட்டு ஹானஸ்ட்லாம் பேசுறீங்க? இல்ல எனக்கு ஆஸ் சிஎஸ்கே ஃபேனா எனக்குள்ள ஒரு போன்னு சொல்லிட்டு போலன்னு வச்சுக்கோங்க, மனசு கடிக்கும்ல. அந்த மாதிரி இல்ல எனக்கு 5 தெரிஞ்சு or போக 4 வாய்ப்பு இருக்கு. இருக்குதான். அதான் ஏன் பிளே ஏன் ஆஃப்ல போறோம். 5 or 4 சொல்றேன்னா, டாப் 2லாம் கஷ்டம். ஆமா ஏன் சொல்றேன்னா, ஒரு விஷயம் இருக்கு. வேர்ல்ட் கப் வின்னிங் டீம்ஸா இருக்கட்டும், இப்போ இந்த T20 வேர்ல்ட் கப்பை விட்டுருங்க தயவு செஞ்சு. பட் இதுக்கு முன்னாடிலாம் சொல்றேன், சில இதெல்லாம் சொல்றேன். ஃபுட்பால் டீம்ஸுமே இருக்கட்டும், எப்பவுமே நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா டீம் ஜெயிக்கவே ஜெயிக்காது. ஆமா, ஆமா. ஓரளவுக்கு ஒரு மிட் பிளேயர் உள்ள இருக்கணும். ம். சொதப்பிடுவான்டா இவன் அப்படின்ற மாதிரி ஒரு திங்க் பண்ற மாதிரி ஒரு பிளேயர்ஸ் ஒரு ரெண்டு பேர் உள்ள இருப்பானுங்க. இந்த மாதிரி ஒரு மிக்ஸா இருக்கும். அந்த 2011 வேர்ல்ட் கப் அது ஒரு சால்டான எக்ஸாம்பிள். நம்ம இந்தியா டீம் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு மிட்டா ஒரு பிளேயர் இருப்பான், ஒருத்தன் நல்லா எக்ஸ்ட்ராடனரியா யுவராஜ் சிங் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ற பிளேயர் உள்ள இருந்தான். அந்த வேர்ல்ட் கப் ஆக்சுவலி தோனி மீடியாக்காரா தான் இருந்தாரு. ஃபைனல்ஸ் மட்டும் தான் அடிச்சாரு. அதை அடிச்ச உடனே நம்ம மறந்துட்டோம் அது மொத்த சீசனுமே அவரு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. ஃபார்ம் அவுட் இந்த மாதிரி ஒரு ஹேண்டிகேப் டீம்னு சொல்லுவாங்க அது ஓரளவுக்கு. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்க டீம் வந்து பலத்த சான்ஸ் பார்க்கும். ஒரு ஒன் ஃபைன் டோர்னமெண்ட்ல எப்பவுமே அவங்க சான்ஸ் அதிகமா, ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் அந்த டீமுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி. நாங்க வந்து இந்த ஸ்டிமுலேட்டர்ஸ்லாம் கூட நான் ட்ரை பண்ணிருக்கேன். இந்த FIFA ஸ்டிமுலேட்டர்ஸ்லாம் இருக்கும். அதுல கூட நாங்க நம்ம டோர்னமெண்ட்ஸ்லாம் ஆடும்போது நான் இந்த மாதிரி ஒரு மிட் டயர் டீமா தான் நான் செட் பண்ணுவேன். மிட் ஈவன் டயர் டீம்னா இல்ல சென்டர்ல மிட்டா இருப்பாங்க, மீதி எல்லாத்துலயுமே உனக்கு ஓரளவுக்கு பேக்கேஜ் தான் இல்ல இருப்பாங்க. இங்க நான் வந்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன். 2011ல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அனாலிட்டிக்ஸ், டேட்டா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே which is very lesser. ஓகேவா? ஈவன் நம்ம நிறைய கேட்குறோம் தோனி வந்து டேட்டா பார்க்க மாட்டாருன்னு சொல்றாங்க. அது உண்மையா போய் எனக்கு தெரியல. we just heard of from people.
அப்படி இருக்கும்போது 2011 2012 15 இப்போ 2015 தாண்டதுக்கு அப்புறம் நிறைய மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது இட் ஹஸ் been 10 years from 2015 தான். இப்போ ஈவன் அ மிட் பிளேயர் தே ஆர் லுக்கிங் அட் த ஸ்டாட்ஸ் அண்ட் த டேட்டாஸ் எவ்ரிதிங். அப்படிங்கும்போது இப்போ இஃப் யூ ஆர் ஹேண்ட்லிங் த மிட் பிளேயர், அதாவது இவன் மிட் பிளேயர் இவன் அதிகம் கண்டுக்க தேவையில்ல, அதிகம் ஆடுறவன் மட்டும் நம்ம டேட்டாஸ் அதிகம் போட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேக்லிங் பாயிண்ட்ஸ் இது மாதிரி பேசுவோம், டீம் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும்னா இப்ப கிடையாது. எல்லாருக்குமே பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் ஜெட் வரைக்கும் வச்சிருக்கோம். பிளான் A1 A2 வரும் போறான். அந்த அளவுக்கு ரெடியா இருக்கு டீம்ஸ். ஸோ அந்த மாதிரி நான் உங்க மிட்னு சொல்ல, ஈச் அண்ட் எவ்ரி திங் தே ஹேவ் கம்ப்ளீட்டாவே அனலைஸ் பண்ணாங்க. எப்படின்னு போன வருஷம் ஃபைனல்ஸ்மே பாருங்களேன், பஞ்சாப் அகைன்ஸ்டா ஆர்சிபி ஆனதுமே, அது ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா பஞ்சாபோட பவுலிங்குமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தே ஹேவ் ஃபெயில்ட் இட்ஸ் வெரி லெசர் திங் அண்ட் தே ஹேவ் டிடன்ட் எக்ஸ்பெக்டட் இட். இங்க ஃபெயில் ஆகும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லா சீசனுமே சூப்பர் ஆடிட்டு அங்கே ஃபெயில் ஆனது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ப்ரெஷர். ஸோ அது நான் நெகோஷியபிள் திங்ஸ். இப்போ அந்த மாதிரி பாயிண்ட்டுமே கூட யோசிக்கிறதுங்கிறது எப்படி இருக்க போகுதுங்கிறது There's நெக்ஸ்ட் going to be எப்படின்னு தெரியல. matchup for sure. ஷோரா அந்த மாதிரி தான் மேட்சப்ஸ் சொல்ல தான் வரேன். இருக்க போகுது. அந்த மேட்சப்ஸ் தான் நான் சொல்ல அதே வரேன். மாதிரி தான் நம்மளுமே ரெடியாக இருப்பாங்க தான். இப்போ நம்மளுமே ஓல்ட் ம். சிஎஸ்கே கிடையாது. அதே அந்த தோனி சொல்கிறா நீங்கள் டேட்டாஸ்லாம் பார்க்க மாட்டேற, யூ கோ பை ம். இன்ஸ்டிங், அது அவர் ஸ்டைல். இப்போ சிஎஸ்கேட மேனேஜ்மெண்ட் செட்டப்பே மாறிடுச்சு. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக நீங்கள் ஒரு நியூஸ் பார்த்தீங்களான்னு தெரியல, தோனி இஸ் டோட்டலி அப்செட் வித் சிஎஸ்கே லெட்டிங் ஜடேஜா கோ. ஓகேவா? அவுட் ஓவர். இஸ் டோட்டலி ஓகே. அப்செட். இஸ் டோட்டலி அப்செட் வித் சிஎஸ்கே லெட்டிங் ஜடேஜா கோ. ஜடேஜா இருந்தாலுமே கரெக்ட் தான். பட் சஞ்சு சாம்சன் உள்ள வராரு, அதனால ஜடேஜா போறாருங்கும் போது ஐ எம் சாட்டிஸ்பாக்சன். அண்ட் அனதர் திங், ஜடேஜா வந்து இருக்கும் போது பவுலிங் 4 ஓவர் அப்படிங்கிறது நம்ம கிட்ட ஒரு சர்டனிட்டின்ற மாதிரி இருந்துச்சு. அது இல்லங்கிறது இப்ப நினைக்கும் போது கைண்ட் ஆஃப். பட் அதே டைம்ல ஜடேஜா இருந்து சாம்சன் இல்ல நினைக்கும் போது இல்ல பரவாயில்ல, ஜடேஜா போறதே பெட்டர் தான்ற மாதிரி தான். ஆமா, ஏன்னா நம்ம பார்த்துட்டோம். இப்போ அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணணும், அது அவரோட நல்ல விஷயம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதான் எல்லா டீமே ப்ரிப்பேர்டாக தான் இருப்பாங்க. எவ்ரி ஒன் வில் ஹேவ் தேர் மேட்சப்ஸ், எவ்ரி ஒன் வில் ஹேவ் தேர் பிளான் செட் வரைக்கும் இருக்கும். தோ வி வில் ஆல்சோ ஹேவ் த சேம் திங் பிகாஸ் வி ஹேவ் அ டிஃப்ரெண்ட் மேனேஜ்மெண்ட் நவ், டிஃப்ரெண்ட் அனலிஸ்ட் நவ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேம் பிளான்ஸோட தான் உள்ள போவோம் நம்ம ஒரு மேட்சுக்குமே. அண்ட் இன்னொரு விஷயம், நான் முக்கியமான விஷயமா நான் பார்க்கறது மேன் மேனேஜ்மெண்ட். இப்போ ருத்துராஜ்கால இந்த டீமை மேன் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். யூ ஜஸ்ட் see the trading picks, he is the senior most player now. எனக்கு வந்து மேன் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப லேக்கிங்கா இருந்துச்சு பிஃபோர் டீம்ஸ் ஃபார் ருத்துராஜ் கைக்வாட் பிகாஸ் he was the young captain, யங் பிளேயரா இருந்தா. அவங்க கூட இருந்தது எல்லாமே கேட்டீங்க, ஈகோக்கு ஷேட்டர் ஆகும். அங்க வந்து see that's தோனிஸ் டீம். இன்னொன்னு அந்த மாதிரி தலையேங்கிற தாண்டி இன்னொன்னு சொல்லட்டுமா, இப்போ இது ஒரு பேசிக் டிசிப்ளினாவே நீங்க இப்ப தோனி இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து லாஸ்ட் 2 பால் 4 பால் தான் ஆடுவாரு. அப்படிங்கும்போது அவருக்கு கிடைக்கிற ஒரு அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பிளேயிங் லெவல்ல இருக்காரு. இன்னொருத்தன் ஒரு மேட்ச் ஃபுல்லா ஆடிட்டு இருப்பான். அவன் ஆடுறவன் வந்து அவனுக்கான சான்ஸ் கன்சிஸ்டன்டா இருக்காது. டேரல் மிச்சல் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். டபுள் 2 ரன் ஓடிட்டு வருவான், தோனி அங்கே இருப்பார். அந்த மாதிரி இருக்கும்போது அவன் அந்த மேட்ச்ல ஆக்சுவலி டேரல் மிச்சல் அடிச்சுட்டு தான் இருப்பான். ஓகே, அந்த மேட்ச் தோத்துருவோம், பட் டேரல் மிச்சல் மேட்ச் அடிச்சுட்டு தான் இருப்பான். அவர் அடிச்சு தோக்க நான் அடிச்சு தோத்தா அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் கிரியேட் ஆகும். நானும் தான் மேட்ச் நான் தான் அடிச்சுட்டு இருக்கேன், ஈவன் ஐ எம் குட் ஃபார்ம் டு. ஸோ நாங்க போயிட்டு அதே பால் ஒரு 4 பால்ல அவர் 2 6 அடிச்சாரா இல்ல 2 6, அதே நான் ட்ரை பண்றேன். இட் வில் ஹெல்ப் மீ பிகாஸ் அவர் 4 பால் ஆறாரு. நெக்ஸ்ட் மேட்ச் அவர் 4 பால் இறங்காம கூட நான் பாத்துக்க முடியும். அந்த மைண்ட் செட்ல வரும்னு சொல்றேன். அவன் பண்றான் பண்ணல நெக்ஸ்ட். இல்ல அதுதான் உண்மை. நீங்க சொல்றது 100% உண்மை. இப்போ நான் பொறுத்த வரைக்கும் என்னோட 11ஸ்ல வந்து தோனி இஸ் நாட் தேர். லெட் ஹிம் பி தேர், ஹிஸ் டைம் இஸ் ஓவர், வி ஹேவ் டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஃபேஸ். சும்மா உட்காந்துட்டு எனக்கு தோனி வந்து ஆடணும், 2 பால் ஆடுங்க, 1 பால் ஆடுங்க, இதெல்லாம் ஏரியாவில் வந்து ஒரு அண்ணா கேட்பாரு, தம்பி அண்ணனுக்கு ஒரு 2 பால் போடுறாரு, 3 பால் போடுறாரு, அதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகுது. தட்ஸ் நாட் த கேஸ் ஹியர். ஐபிஎல் ரன் பண்ணணுமா, அது தோனி நம்பி தான் இருக்குன்னா தென் யுவர் ஐபிஎல் அட் ஃபால்ட் தான். நீங்க வந்து சும்மா உட்காந்து ஒரு டீமை நீ கில் பண்ணிருக்க கூடாது. அதுக்குன்ட்டு அது சிஎஸ்கே மாதிரி டீம்லாம் கில் பண்ணிருக்க கூடாது. ஐ நோ பிகாஸ் ஆஃப் அவரு கில் பண்ணல, நான் சொல்ற ஆர்கனைசேஷன் தான் கில் பண்றாங்க அப்படின்னு சொல்றேன். பிராண்டிங் விஷயத்துக்காக வந்து யூ ஷுடன்ட் டூ திஸ். நவ் வி ஹேவ் டு மூவ் ஆன். சிஎஸ்கே ஹேஸ் டு டேக் திஸ் கைண்ட் ஆஃப் மூவ். ஜடேஜா அவங்க அமிச்சதே வந்து எனக்கு ஒரு மெசேஜா தான் தெரியுது. வி ஆர் மூவிங் ஆன் ஃப்ரம் தோனி அப்படின்றத அவங்க சொல்றாங்க. வி ஆர் மூவிங் ஆன் ஃப்ரம் தோனிஸ் பாய்ஸ். ராஜன் ஏரால இருந்து நாங்க அன்பு ஏராக நாங்க போக நான் ரெடி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் அவங்களுக்கே. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு கோச்லுமே எனக்கு சேஞ்சஸ் எனக்கு வேணும்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, எனக்கு வந்து மைக் ஹசி அண்ட் ருத்துராஜ் கைக்வாட் வில் பி த தோனி அண்ட் ஃபிளெமிங் ஃபார் அஸ் இன் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா மைக் ஹசியும் ருத்துராஜ் கைக்வாடும் செம்மையா காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. ருத்துராஜ் கைக்வாட கேம் பெருசான ரீசனே மைக் ஹசி ரொம்ப பெரிய காரணம். ருத்துராஜ் கைக்வாடே சொல்லியிருக்கான், நான் ஒர்க் பண்ணிருக்கேன் மைக் ஹசியோட பேட்டிங்ல, ஹி ஹஸ் இம்ப்ரூவ் மீ a lot அப்படின்னு சொல்லி. மைக் ஹசியுமே சில பாட்காஸ்ட்ல வந்து ருத்துராஜ் பத்தி நல்லா பேசுவான். ஏன் அப்படி சொல்றேன்னா, மைக் ஹசி இஸ் கிவர், ருத்துராஜ் இஸ் ஆல்சோ கிவர். எனக்கு இப்போ தோனி அண்ட் ஃபிளெமிங் வந்து செம்ம டாக்டிக்கல் பர்சன்ஸ். நியூசிலாந்து ஒரு அந்த காலத்து நியூசிலாந்துல யோசிப்பேன், அதெல்லாம் சொத்த டீமா இருந்துச்சு, அதை வச்சு வேர்ல்ட் கப்ல ஆட்டம் காட்டுவான் எல்லாருக்கும். ஆனால் தான் தோனிக்கும் அவனுக்கும் செம்மையா மேட்ச் ஆகும். தோனி நிறைய வாட்டி ஃபிளெமிங்கோட பிரெயின்ஸ்லாம் எடுத்து கூட ஆடி இருக்காரு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இப்போ வந்து ஃபிளெமிங் அண்ட் ஃப்ரம் தோனி, அதான் சொல்றேன், அந்த செட்டப்பே நீங்க ஓவர் கம் பண்ணி யூ ஹேவ் டு கோ. ருத்துராஜுக்கு ஏற்ற மாதிரி யார் செட் ஆவா நீங்க பார்க்கணும். ருத்துராஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பிளேயர், ஒரு கோச் நீங்க அவனுக்கு தரணும். அவன் வந்து ருத்துராஜ் கூட அதான் நியூ ஐடியாஸோட உள்ள வரணும். ருத்துராஜோட காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இது ஒரு ஆளு பாயிண்ட் வேணும். தான். என்னன்னா இப்ப ருத்ராஜ் ஃபெயில்ஸ் நம்ம அது கிளைம் பண்றது கூட இன்ன வரைக்கும் பாயிண்ட் வரலங்கிறது தான். எக்ஸாக்ட்லி இப்ப நீங்க சொல்றோட கோர் ருத்ராஜ் இஸ் ஃபெயிலிங். ஐ மீன் ஆஸ் a பேப்பர் கேப்டன் இஸ் ஃபெயிலிங். பட் வி கான்ட் கம்ப்ளைண்ட் ருத்ராஜ் கம்ப்ளீட்லிங்கிறது தான் இப்போதைக்கு ஃபேக்ட். லெட் அதுதான் கம்ப்ளைண்ட் பிரச்சனை. ஹிம் கம்ப்ளீட்லி. அவன் ஆமா. தோக்கட்டும்.
லெட்ஸ் கம்ப்ளைன். இஃப் இஸ் வின், ஓகே, டேக் கேர். தலையை தூக்கி வச்சு ஆடும். அதுதான் சொல்ல வரேன். ஸோ லெட் ஹிம் டூ ஹிஸ் திங்ஸ். அதுதான் ஒன்று பாயிண்ட் இருக்கு. Yeah, so for me, CSK will enter the playoffs because I have some பிளே ஆஃப்னா பொசிஷன், the லைக் இந்த பொசிஷன் madness. போறதுக்கு சான்ஸ் இருக்கு. சான்ஸ் மீன்ஸ் என்னோட Top 4 they will go. Not அப்போ 1, 3, 2 4 போக தான். மாட்டாங்க. எனக்கு They will லைக் finish. ஒரு ஆசனா 4, பட் சாலிட் 5 தோணுது எனக்கு. ஹானஸ்டா 5. அண்ட் 4, 5ல எனக்கு முடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு எனக்கு தோணுது. அண்ட் இஃப் தே கேன் புஷ் 4க்கு போகலாம். The bowling, அதுதான் எனக்கு என்னமோ தோணுது. And please drop your comments on the things what you feel. And thank you from Netaji For Skar, CSK. followed by for CSK and other teams போடலாம். கலில் அகமதி, மேட் ஹென்றி, காலை, ஐ மீன் பவர் பிளேயே வச்சு மேட்சை முடிச்சிருவோம். நமக்கு எதுக்கு டெத் பவுலர் பிரச்சனை?